சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்படியே 5 வருஷம் பொழுது ஓடிடுது. 5 வருஷத்துக்கு அப்புறமா அழகரும் மீனாட்சியும் ஸ்கூல் போகவே ஆரம்பிச்சுறாங்க. மீனாட்சி சேது வீட்டுல இருக்கையில தான் ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா 3 பேரும் பேசுறத மீனாட்சி கேட்டுருது. ஆன்ட்டி, நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு இந்த உதவி செய்யலைன்னா நான் இப்ப மாமா கூட இவ்வளவு சந்தோஷமா வாழ்வேனான்னு எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐஸ்வர்யா, அன்னைக்கு நீ சேதுவை கட்டிக்கிறன்னு விருப்பப்பட்ட, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுல விட்டு துரத்துறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே யோசனை அவன் மேல பழி விழுகணும். அதுக்கு தோதா இந்த ஜெனி சக்தியோடைய கல்யாண மேட்ரு வந்துச்சு. தமிழ்ச்செல்வி குரல்ல உன்னால பேச முடிஞ்சு. தமிழ்ச்செல்வி போன்ல தமிழ்ச்செல்வி குரல்லையே நீ பேசி கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொன்ன. அவங்க அப்பனும் அந்த ஜெனிக்கு சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ராஜாங்கம் ஜெயிலுக்கு போய் அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனையாகி தமிழ்ச்செல்விதான் இதெல்லாம் செய்ய சொன்னான்னு சொல்லி நம்மளே அந்த கதையை கட்டி விட்டாச்சு. அவங்க அப்பனும் சொல்லிட்டான் தமிழ்ச்செல்வி தான் ஃபோன் பண்ணி சொன்னான்னு. இப்படி இருக்கையில எல்லாம் நமக்கு சாதகமாகவும் அமைஞ்சிச்சு. நீயும் தமிழ்ச்செல்வி குரல்ல பேசுன, அதனால எல்லாம் கைக்கூடி வந்து அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி சேதுபவனியை கல்யாணம் பண்ணி இப்ப சேதுவனியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அம்மாடி ஐஸ்வர்யா, அத்தையே மறந்துடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, அத்தை நான் உங்களை எப்படி மறப்பேன்? இப்படி நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். இப்ப அழகரும் மீனாட்சியும் ஸ்கூல் போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கிறதுனா அன்னைக்கு இப்படி செஞ்ச தப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மீனாட்சி கேட்டுருது. அப்ப நம்ம அம்மா வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு தெரிய வருது. மீனாட்சி இதை கேட்டுட்டு சத்தமே இல்லாம சேதுவோடைய ரூம்ல வந்து உட்காந்து ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கு. அப்பதான் ஐஸ்வர்யா வருது. மீனாட்சி, நீங்க என்ன தனியா பண்ற அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க ரொம்ப பாவம் செஞ்சவங்க, பொய் சொன்னவங்க, ரொம்ப தப்பு செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி சொல்ல, ஏ மீனாட்சி, என்ன நீ பாட்டுக்க பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? சின்ன பிள்ளை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, நீங்க பேசினத நான் கேட்டேன். நீங்க அந்த ஈஸ்வரி ஆண்டி கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை நான் கேட்டேன். நீங்க தானே எங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனது. நீங்க தானே எங்க அம்மா குரல்ல பேசி எங்க அம்மாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது. அப்ப எல்லா தப்புக்கும் காரணம் நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, இதை கேட்டது ஐஸ்வர்யாவுக்கு பக்குன்னு ஆயிருது. ஏய், என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? ஏதோ சின்ன பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு போனா போதுன்னு ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இருந்தா ரொம்ப வாய் நீளுது உனக்கு. நான் அப்படிலாம் பேசினேன்னு நீ கேட்டியா? ஒட்டு கேட்கறது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மிரட்ட, மீனாட்சிக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. இங்க ஐஸ்வர்யா கணத்துல சப்புன்னு அரைஞ்சிருது. நீ தப்பு செஞ்சுட்டு எங்க அம்மா மேல பழிய போட்டு எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்ட. எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தனித்தனியா இருக்காங்க. நான் ஒரு நாள், அழகர் ஒரு நாள் மாத்தி மாத்தி இங்க இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் நீ என்னை மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி பெரிய மனுஷி மாதிரி பேச, ஆத்தாடி எப்படி வாய் பேசுற? அங்கே தமிழ்ச்செல்வி உன்னை என்னதான் வளர்த்தாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா கோப்பட, எங்க அம்மா நீ நல்லா தான் வளர்த்துருக்காங்க, நீ தான் ஒழுங்கா வளரல, உங்க அம்மா தான் உன்னை ஒழுங்கா வளர்க்கல. சி, எங்க அப்பா வரட்டும், எல்லாம் உண்மையை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி கோப்பட ஐஸ்வர்யாவுக்கு பயமா போயிடுது. ஐயோ, இவ எதுவும் உண்மையை சொல்லி தொலைஞ்சானா என்ன ஆகுறது? மாமாவும் நானும் இப்பதான் சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ எதையாவது சொல்லி தொலைஞ்சானா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பயமா போயிருது. ஐயோ கடவுளே, இவன் மாமா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப பயந்து போய் மீனாட்சி கிட்ட, மீனாட்சி மீனாட்சி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மீனாட்சி, நான் உன்னை எதுவுமே இனிமேல் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு இப்படிப்பட்ட விஷயத்துல யார்கிட்டையும் சொல்லாத மீனாட்சி, உங்க அம்மா கிட்டையும் சரி சேது மாமா கிட்டையும் சரி எதுவும் சொல்லாத மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா காலில் விழுக, நான் எங்க அப்பாட்ட சொல்லியே தருவேன். எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு காரணம் நீ தானே. எங்க அம்மா கிட்ட நான் சொல்லுவேன். உன்னை பத்தி அழகர் அங்க ரொம்ப பெருமையா சொல்லுவான். எங்க அம்மாவை கூட அம்மானு கூப்பிட மாட்டான், போங்க வாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா உன்னையதான் அம்மா அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நானும் அழகர்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிட்டேன், அவங்க நம்ம அம்மாடா அம்மானு கூப்பிடணும். ஆனா அவ கூப்பிடவே மாட்டேங்கிறான். உன்னைய மட்டும்தான் அம்மா அம்மானு கூப்பிடுறான். ஆனா நீ எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க, எங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்க. நீ இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவங்கன்னு எங்க அப்பா கிட்ட நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் பேச, ஐயோ இவன் மனசை நான் எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரொம்ப புலம்பி போய் உட்கார. அப்பதான் பார்த்தா சேது வராரு. மீனாட்சி போலாமா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சேது வர, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, என்ன மீனாட்சி, எதா இருந்தாலும் போற வழியில பேசிக்கல வா அப்படின்னு சொல்லி சேது கூப்பிட, இல்லப்பா நான் உங்ககிட்ட இப்பயே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சேது கேட்க,
அப்பா அப்பா அது வந்து அன்னைக்கு நீங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல, அம்மா ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க, அம்மா தான் வந்துட்டு யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சதுனால ராஜாங்க தாத்தாவை கைது பண்ணிட்டாங்கன்னு தானே அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, அப்பதான் சேது ஆமா இதெல்லாம் யாரு உங்ககிட்ட முதல்ல சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, இதெல்லாம் என்கிட்ட வீட்டில் தனம் சித்தி அப்புறம் பாட்டி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மா என்கிட்ட இதை பத்தி பேசினதே இல்லை. ஆனா அந்த தப்பை அம்மா செய்யலன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுப்பா யார் இந்த தப்பு செஞ்சானு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, என்னடா சொல்ற மீனாட்சி, யாரு என்ன தப்பு செஞ்சா அப்படின்னு சொல்லி சேது கேட்க, அதுவா அது வந்துப்பா அந்த நிற்கிறாங்களே ஐஸ்வர்யா ஆண்டி இவங்க அப்புறம் ஈஸ்வரி சித்ரா இவங்க 3 பேரும் பேசுனதை நான் கேட்டேன். அம்மா குரல்ல அம்மா மாதிரி பேசுனது வேற யாரும் இல்லப்பா, இந்த நிக்கிறாங்களே ஐஸ்வர்யா ஆண்டி இவங்க தான்ப்பா பேசியிருக்காங்க. இவங்க தான் நம்ம தாத்தா கிட்ட செல்லப்பாண்டி தாத்தா கிட்ட அம்மாவுடைய போன்ல இருந்து அம்மா மாதிரி குரல்ல பேசி யாரோ அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது இவங்க தான்ப்பா. அதனாலதான் தாத்தாவை கைது பண்ணியிருக்காங்க. எல்லா தப்பையும் செஞ்சது இவங்க தான்ப்பா. அம்மா எந்த தப்புமே செய்யலப்பா. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல சேதுவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சேது கோப்பட, இங்க ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தா திருன்னு முழிக்குது. மாமா மாமா நான் எதுவும் செய்யல மாமா, மீனாட்சி ஏதோ சும்மா சொல்றா மாமா, மீனாட்சி ஏதோ குழந்தை மாமா, விளையாட்டுத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, குழந்தை எப்படி போய் சொல்லும், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, குழந்தை எப்படி போய் சொல்லும், மீனாட்சி நீ சொல்றதுலாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, ஆமாப்பா இவங்க 3 பேரும் பேசுனாங்க, நான் கேட்டேன், இது உண்மைப்பா, நான் கூட இவங்க கிட்ட கேட்டேன், கேட்டதுக்கு இவங்க நீ அடிக்க வந்தாங்கப்பா, திட்டுனாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, ஐஸ்வர்யா என்ன நடக்குதுங்க, மீனாட்சி சொல்றது உண்மையா, நீ ஈஸ்வரி சின்னம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது உண்மையா அப்படின்னு சொல்லி சேது மிரட்டி கேட்க, ஐஸ்வர்யா பார்த்தா ஆடி போய் நிக்குது. மாமா மாமா நான் எந்த தப்பு செய்யல மாமா, இவ போய் சொல்றா மாமா, குழந்தை ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க மாமா, நீங்க எதையும் நம்பாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா அழுக, தப்பு செய்யலைன்னா ஏன் உன் உடம்பு இப்படி நடுங்குது, ஏன் இப்படி பதற அப்படின்னு சொல்லி சேது மிரட்டவும், அப்பதான் மீனாட்சி அப்பா இவங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க, அம்மா எந்த தப்புமே செய்யலப்பா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்ல ஐஸ்வர்யா உண்மையை சொல்லு, இத்தனை வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியாம இருந்து இன்னைக்கு மீனாட்சி மூலமா தெரிய வந்திருக்கு. அப்ப நீ தானே அந்த தப்பு செஞ்சிருக்கணும், என் கூடவே இருக்கிற நீ எப்படி உண்மையை சொல்லுவ, உண்மையை சொன்னா நான் சும்மா உன்னை விட்டுருவேனா,